கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். வணக்கம். நேற்று வீடியோவில் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி நிறைய பேசியிருந்தோம். அது இன்னும் முடியல, நிறைய இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கூறி சொன்னார். அதனால் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. லெட்ஸ் வெல்கம். ரைட். நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பிளானை அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் எடுத்து நம்ம எவாலுவேட் பண்ணலாம் எப்படிங்கிறத அண்டு நம்மளோட சஜஷனும் அதில் கொடுக்கலாம். ஓகே சார், சொல்லுங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் இப்போ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிளான் போடும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா கம்ஃபர்ட் ஜோன். ஓகே, உங்களால் எது அச்சீவ் பண்ண முடியுமோ அதை பிளானாக போடாதீங்க. ஓகே, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காதீங்க. ஓகே, நம்மளால் எது அச்சீவ் பண்ண முடியாதோ அதை வந்து பிளானாக வச்சுக்கணும். நீங்கள் எப்போ வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றீங்களோ அப்போ தான் வந்து உங்களுடைய திறமையை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அது அத்தனையும் பாடுபடுவீங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அப்புறம் செகண்ட் திங் என்னென்னா, இந்த பிளான் போடும்போது இந்த ஃபினான்ஷியல் டார்கெட் வச்சுக்காதீங்க. 1 கோடி ரூபா இந்த வருஷத்தில் ஏர்ன் பண்ணிடணும், 5 கோடி ரூபா இந்த வருஷத்தில் ஏர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிளானை போடாதீங்க. ஃபைனான்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ கோல் அட் ஆல். எது கோலாக இருக்கணும்னா உங்களுடைய திறமையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் கோல் வைக்கணும். நீங்கள் இது இம்ப்ரூவ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கலாக எங்கே ரீச் ஆகணுமோ நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. அதனால் இவரை பார்த்து இவர் மாதிரி இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எய்மும் வேண்டியதே இல்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு யூனிக். ஸோ அதனால் உங்கள்கிட்ட என்ன இது இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளானை டெவலப் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி பெட்டர் அண்ட் பெட்டராக ஆக ஆக உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் தட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெட்டராக ஆகும். 100%. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதில் வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் திருப்பி ரீஎக்ஸாமின் பண்ண பாருங்கள். ரீஎக்ஸாமின் பண்ணி அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ண பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அதுதான் அந்த பெட்டர் வே. ரேதர் தென் புட் அ டார்கெட், சே 1 crore வேணும், 5 crore வேணும், 10 crore வேணும் அப்படிங்கிற டார்கெட்டே வச்சுக்காதீங்க. திறமையை வளர்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ரீச் பண்ணலாம் டெஃபினட்டாக. அப்புறம் நார்மலாக நமக்கே ஒரு எப்பொழுதுமே நிறைய திங்கிங் இருக்கும். ஓகேடா, என்னுடைய ஃப்யூச்சர் இஸ் ஆல்ரெடி ரிட்டன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுதான் டெஸ்டினி, எதை யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி தான் இம்ப்ரெஷனில் இருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஈவன் பண்டிட் ரவிசங்கர் கூட இதை பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, see, future is free will. ஓகே, இட் இஸ் ஓன்லி பாஸ்ட் இஸ் டெஸ்டினி, ப்ரெசன்ட் இஸ் ரியல் அப்படின்னாரு. இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நீங்கள் வந்து சரியாக அதை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த டைமை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஃப்யூச்சர் வந்து ஃப்ரீ வில். எங்கே போய் சேரணும்னு நினைக்கிறோம் அங்கே போய் சேர முடியும். அதை வந்து நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். அதுதான் அவர் சொல்கிறாரு. அதுதான் ஐ திங்க் என்னுடைய இம்பார்ட்டன்ட் மெசேஜும் அதுதான் நினைக்கிறேன். பிளான் போடும்போது இது மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களாலையும் முடியும். ஒரு குருட்டாம்போல நம்பிக்கை வச்சுக்கணும். நான் அந்த மாதிரி தான் வச்சுப்பேன். நான் எதுவுமே என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிப்பேன் நான். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து சும்மா இருக்க மாட்டேன். ஐ கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் தட். ஸோ இதுவும் வந்து பிளான் பண்ணும்போது நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அப்புறம் ஒன்மோர் திங் வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக்கு என்னென்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கு. நான் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நான் இந்த புக்கை வந்து படிக்கணும். படித்து அதோட இம்பார்ட்டன்ட் மெசேஜும் நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த புக்கு என்ன சொல்லுதுன்னா, ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான். அதாவது டெவலப் ஹேபிட் வந்து இன்றைக்கி வந்து 1 அப்படின்னா நாளைக்கு 1.1 இருந்தால் போதும். தென் வந்து அடுத்த வாரத்தில் 1.2 தட் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி கொண்டு போனாலே போதும். ஆனால் வந்து ஒன்ஸு செட்டின்னு அந்த 1லேருந்து 2 தான் போய் சேரணும் இல்லையா. நீங்கள் வந்து 1லேருந்து -1க்கு போகக்கூடாது. ஸோ அதுதான் முக்கியமானது. தட் இஸ் ஹேபிட்டாக டெவலப் பண்ணிக்கோங்க. ஹேபிட்டாக டெவலப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் see growth. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு எவ்வளவோ நான் பிஸியாக இருந்தால் கூட நான் வந்து ஒரு 1/2 hour நான் டிவோட் பண்ணிடுவேன் என்னோடய ஃபினான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1/2 hour நீங்கள் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. ஒரு 1 month கழித்து இந்த 1/2 hour வந்து 30 minutesங்கிறது ஒரு 45 minutes ஆகிடணும்.
அப்புறமேலு அடுத்த 6 மந்த்ஸில் பார்த்தா அந்த 45 மினிட்ஸுங்கிறது 1 ஹவரில் இருக்கணும். ஸோ இதை வந்து என்றைக்குமே 30 மினிட்ஸ்லேருந்து 15 நிமிஷம் ஆகிடக்கூடாது. ஸோ இதுதான் முக்கியமானது. நீங்கள் எப்போ வந்து நிறைய டைம் டிவோட் பண்ணி கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபினான்ஷியல் லிட்ரஸி டெவலப் ஆகும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த டார்கெட்டு அந்த டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. சரி, நிறைய பேர் டார்கெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கவங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 crore டார்கெட் வச்சு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த 1 crore ரீச் பண்ணோன்னே அதுக்கு மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். அந்த வேல்யூ அந்த மணி வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே 1 crore 5 crore கிராஜுவேட் பண்ணியிருப்பீங்க. 5 crore சப்போஸ் இந்த 1 crore 5 crores ரீச் பண்ண முடியாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் டார்கெட்டு என்ன ஆகும் அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட் வரும். அண்டு ஒரு வெறுப்பு வரும், மணி மேலே கூட வெறுப்பு வரும். அண்டு ஈவன் நீங்கள் அந்த இது வரைக்கும் போட்ட எஃபர்ட்டு கூட என்ன ஆகும் அப்படின்னா, சரி என்னடா இதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு தோணும் நமக்கு. அதனால் இன்ஸ்டெட் ஹேபிட்டாக டெவலப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டார்கெட்லாம் உங்களுக்கு அது ஒரு இதே இருக்காது, இம்பார்ட்டண்ட்டாகவே தெரியாது. ஏன்னா இந்த ஹேபிட் வில் டேக் யூ டு a வெரி ஹை லெவல். அதனால் ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள், அதுதான் முக்கியமானது. ஹேபிட் அப்படின்னா ஜஸ்ட் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அது மட்டும் ஃபாலோ பண்ணுறது ஹேபிட் கிடையாது. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கேதர் பண்ணுறோம், அதுலேருந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் இதுலேருந்து. ஸோ இந்த மாதிரி ஜேர்னியை வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து இவ்வளோ கேதர் பண்ணோம், அதுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு, ஸோ இதுதான் என்னுடைய இது அப்சர்வேஷன், இதுதான் என்னுடைய ப்ராசஸ், இந்த இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது இதுதான் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அப்புறம் இதே சமயத்தில் இன்னொரு பாயிண்ட் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கூட அந்த அதை வந்து நீங்கள் சொன்னீங்க என்னென்னா, நம்ம விஜய் கேடியா போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த HDFC, TCS, இன்ஃபோசிஸ் இல்லாட்ட அதர் கம்பெனிஸ் எதுவுமே இருக்காது அங்கே. பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நியூவாக இருக்கும் நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஜாஸ்தி டிபேட்டே பண்ணியிருக்க மாட்டோம், இதில் மீடியாலேயும் கவராக இருக்காது. ஸோ எப்படியும் அவங்க வந்து இதை ஏபிள் டு அச்சீவ் இட். ஸோ இந்த யூனிக்னஸ்னு அண்டு ஹெட் ஸ்டார்ட் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதனாலேயும் அவங்களுக்கு அந்த ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. இதுதான் நம்மளுடைய ஜேர்னிலையும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பிளான் பண்ணும்போது கூட இதை தான் பண்ணணும். மெயினாக 5000-6000 ஸ்டாக் இருக்குது. அந்த 5000-6000 ஸ்டாக்ஸில் எந்த கம்பெனி வந்து அதுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், எந்த கம்பெனியில் ப்ரமோட்டர்ஸ் வந்து ரொம்ப ஜென்யூனாகவும் நல்ல ட்ராக் ரெக்கார்டோட இருக்கிறாங்க, எந்த கம்பெனி வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது, அப்புறம் எந்த கம்பெனி ஸ்லோவாக க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்து சூஸ் பண்ணால் ஐ திங்க் நம்ம வந்து நம்மளுடைய ஜேர்னியும் யூனிக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம வியூவர்ஸ் கூட கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. நிறைய கம்பெனி இந்த ரீசெண்ட் டைமில் நான் பண்ணியிருக்கேன் நான் அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் KPIT ஐ டிட் இட் வெரி வெல் ஆன் தட். அப்புறமேலு வந்து டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டு, நாட் பாப்புலாரிட்டினால இல்லை, அதை பற்றி மீடியாவில் ஜாஸ்தி பேசவே இல்லை, நம்ம பேசினப்போ அது பேசவே இல்லை. அப்புறமேலு இந்த ரீசன்ட் பாஸ்டில் கூட முத்ரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி பற்றி நம்ம பேசினோம், அண்டு அதுக்கு கூட நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் இன்னொரு கம்பெனி கூட பார்த்திங்கன்னா இமேஜிகா அப்படிங்கிறத ரீசன்ட் டைமில் பேசினோம், ஒரு 15 days பேக்கு பேசியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ பாருங்கள், KPITயில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அஃப்கோர்ஸ் எப்போ வந்து அது வந்து 6 times அது ரிட்டர்ன் கொடுத்துச்சோ, அண்ட் அதே சமயத்தில் நான் எக்ஸிட்டட் அந்த டோட்டலி. ஆனால் அது வந்து ஒரு லெசன் கொடுத்துச்சு, அதை வந்து மித்ததுலலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துட்டிங்கன்னா டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நிறைய பண்ணியிருந்தா கூட அது வந்து எக்ஸிட் ஆகலை, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நான் எடுத்தேன் நான் வெளியே. ஸோ அது வந்து ஐ லெஃப்ட் இட் அஸ் சச் பேலன்ஸை. ஸோ இப்போ வந்து முத்ரா வந்து நம்ம 6 August September லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தோம். நம்ம அப்பயே அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் பர்சனலி அந்த கம்பெனியை நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன்
வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனியோட. ஸோ அதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. ஏன்னா எல்லாமே டிஜிட்டல் மயமாக ஆகிட்டே இருக்கிறனால இந்த கம்பெனிக்கு ஒரு பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ போடும்போது ஒரு 365 380 தான் இருந்தது. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு. இப்போ சடனாக ஐ ஸ்டார்டட் க்ரோயிங் அப் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து இந்த இமேஜிக்கா பற்றி நம்ம பேசியிருக்கோம். வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட். எஸ். ஏன்னா சரி, நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பெட்டர் அண்ட் பெட்டராக ஆகிறப்ப நம்ம வந்து வி ஒன்ட் பி கன்ஃபைன்டு, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க மாட்டோம். ஒன்லி ஓடிடியும் இல்லாட்டா சினிமாவுக்கு மட்டும் போயிட்டு இருக்க மாட்டோம். இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டும் போக ட்ரை பண்ணுவோம். அப்போ இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்களோட எபிட்டா மார்ஜின் இட்ஸெல்ஃப் பாருங்களேன் 50 அந்த மாதிரி பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபியூச்சரோட க்ரோத் என்ன, இந்தியாவோட க்ரோத்து எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இருக்கிற கண்ட்ரி, நேச்சுரலி இந்த மாதிரி இடத்துக்கு போக செய்வாங்க. அதனால் இவங்களோட ரெவென்யூ பெட்டராக ஆகிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனியை ஸ்டடி பண்ணி நான் சொல்கிறது உண்மையாக என்ன அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கம்பெனியில் when they are young, அதாவது ப்ரைஸ் வைஸு ரொம்ப லோவாக இருக்கிறப்ப அது ஜீரோ இன் பண்ணி பண்ணுறது தான் நம்மளும் வந்து விஜய் கேடியா மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பிளான் போடும்போது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து பிளான் போடுங்க. ஸோ அப்போ வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அந்த இது வந்து நீங்கள் எந்த திசையை நோக்கி போகணும்னு நினைக்கிறோம் அந்த இதை நோக்கி போகலாம். அப்புறமேலே பிளான் போடுறதோட அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருனாலையும் போடலாம், எல்லாரும் வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக இதை நிறைவேற்றணும். அந்த குறிக்கோளோட அந்த பிளானை போடுங்க. ஸோ அப்படி போட்டால் தான் அது நல்லது. இல்லாட்டா பிளான் ஃபார் சேக் ஆஃப் பிளான் போட்டு அப்புறம் ஆஃப்டர் 3 months அதை பற்றி மறந்துடுறது. அப்படி இருந்தோம்னா அது சரியாக எஃபெக்டிவ் வராது. அதனால் வந்து பிளான் வந்து எப்பொழுதுமே அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அத்தனையும் எடுத்தாகணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். நான் இப்போ உங்களுடைய வியூ என்ன ஆன் திஸ்? ஓகே, எனக்கு வந்து நான் படித்ததே கேள்விப்பட்டதில் 2 விஷயங்கள் இந்த இடத்துல ஷேர் பண்ண தோணுது. ஒன்று என்னென்னா, வெற்றிங்கிறது வந்து 5% தான் திறமை, 5% டேலண்ட் ப்ளஸ் வந்து 95% கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக அதே வேலையை வந்து பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, போரிங் லைஃப் ஸ்டைல் எக்ஸலண்ட் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எப்படின்னா, நம்ம வந்து இப்போ அட்டாமிக் ஹேபிட்ஸ் சொன்னீங்க இல்லையா, ஒரு டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம், ரெகுலராக அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரெகுலராக பண்ணும்போது அது போர் அடிக்கும். ஒரே விஷயத்தை ரெகுலராக பண்ணும்போது போர் அடிக்கும். பட் அந்த எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், இத்தனை மணிக்கு நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், இத்தனை மணிக்கு படிக்க ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு ரொட்டீன் லைஃபாக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அது போர் அடிக்கும், பட் அதனால் வரக்கூடிய ரிசல்ட்டுங்கிறது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். கார்த்திக் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 மாத சம்பளத்தையாவது அட்லீஸ்ட் நான் வந்து பேங்க் பேலன்ஸில் வச்சுருக்கணும், எமர்ஜென்சி மட்டுக்காக வச்சுருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்கிறாரு. உண்மையிலே இது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் திஸ் இயர் பிளான் டு ஆட் 40 grams அப்படின்னு இருக்காரு. நகை சீட்டு கட்டுறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்டுடைய எஸ்ஐபியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், கண்டினியூ பண்ண போகிறேன். சரி, அதில் நோ ரிடெம்ஷன் அப்படின்னு இருக்காரு. சரி, என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. வெரி குட். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டைவர்சிஃபிகேஷனை வந்து நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன், 10 to 15 பிஸ்னஸாக போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. 20க்கு மேலே இருக்குதான், அதை 10 to 15 குறைக்க போகிறேன்னு இருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் வந்து ஃபெலி லைஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், பட் எப்போல்லாம் எனக்கு காசு தேவைப்படுது டக்குன்னு ஏதாவது ஷேரை வித்துட்டு எடுத்துடுறேன், அந்த பழக்கத்தை நான் முதல்ல விடணும், வந்து எடுக்கவே கூடாது. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குன்னா அப்படியே 10 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும், அதுலேருந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறார். சரி. அப்புறம் நானும் இந்த ஒரு கமெண்ட் நான் படித்தேன். நான் சொன்ன அந்த பிஎஃப் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதை கூட க்ளோஸ் பண்ணி ஸ்மால் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் கமெண்ட் கொடுத்துருந்தார். என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பப்ளிக் ஃபோரமில் இது மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக நான் வந்து 60 இயர்ஸை க்ராஸ் பண்ணிட்டேன். நான் வந்து பிஎஃப் மணியை எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் எதுக்கு யூஸ் பண்ணுங்கிறத நானே டிசைட் பண்ணலாம். அதனால் வந்து தெர் இஸ் நோ பார். அது அந்த கான்டெக்ஸ்டில் தான் நான் சொன்னேன். நான் வந்து ஸோ ஈவன் அதர்வைஸ் ஆல்சோ மித்தவங்களாம் சப்போஸ் இப்போ ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஒரு கம்பெனியில், அந்த கம்பெனி வந்து ஒரு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் அந்த பிஎஃப் மணியை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம்.
அப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஆயிடுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஃபண்ட் அங்கே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஈவன் 100% கூட பர்மிட்டட் ஆக்சுவலாக டு பி வித்ட்ரான். ஸோ நத்திங் ராங் இன் தட். ஏன் அந்த வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா பிஎஃப் வந்து 8.1 8.2% தான் ரிட்டர்ன் கொடுக்குது. நான் இன்றைக்கி ஏன் அலோவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பிஎஃப் மணி அங்கேயே இருக்கிறதுக்கு அப்படின்னா, அங்கே வந்து 8.2% அது மாதிரி கொடுக்குறாங்க. அதுவும் காம்பவுண்ட் ஆகிட்டுருக்கு வேறு. ஸோ பேங்க்குக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெவலுக்கு எனக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. மேக்ஸிமமே 7%, 7.5% மேலே கிடைக்காது. ஈவன் ஃபார் 2 years 3 years பீரியடில் கூட. ஸோ இது வந்து பெட்டர் ரிட்டர்ன் ஆகுது அண்ட் மொரோவர் காம்பவுண்ட் ஆகிடுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் தட் வில் பிகம் பிரின்சிபல் அமௌண்ட் ஃபார் த சப்சிக்வெண்ட் இயர் ஆகுது. அதனால் அது காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் அது பெட்டர் அங்கே இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் அது பிஎஃப் மணி அங்கேயே விட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து வித்ட்ரா பண்ணுறது ஆஃப்டர் 60 years இஸ் ஆக்சுவலாக மேண்டேட்ரி. நான் வித்ட்ரா பண்ணலை. ஸோ அதை வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த மார்க்கெட் இஸ் டவுனாக இருக்கிறப்ப அப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர் வந்து இன்றைக்கி இருக்கிறதோட பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால அதை வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான். ஓகே சார். அடுத்து வந்து பழனிவேல் ராஜன் கருப்பையா என்ன சொல்லியிருக்காருன்னா, நைஸ் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் பிளான்ஸ் டு வியூவர்ஸ் அப்படின்ட்டுருக்கார். ஓகே, வெல்கம். ஐ எம் நியூ இன்வெஸ்டர், ஸ்டார்டட் மை இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40. ஐ வுட் லைக் டு இன்வெஸ்ட் இன் லேண்ட், எஸ்ஜிபி, என்பிஎஸ், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ். Picking few stocks, less than 10 stocks, which the mix of large cap, mid cap, small cap அப்படின்னு போட்டிருக்கார். ஃபண்டமெண்டலி எல்லாமே நல்லா இருக்குதான். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 yearsக்கு அவர் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு கொடுத்துருக்கார். ஸோ என்னோட அப்ரோச் நல்லா இருக்கா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்திருக்கீங்கிறீங்க, அதனால் ETF போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லாட்டா மியூச்சுவல் ஃபண்டை எடுத்துக்கோங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 year வெயிட் பண்ணுங்கள். அந்த டைமில் வந்து நிறைய நாலேஜ் கேதர் பண்ணிக்கோங்க. அதே வந்து உங்களுடைய பிளானில் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டாக இருக்கட்டும். நான் வந்து நிறைய கற்றுப்பேன், இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ETF-லையும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும். இதை பேசிஸாக வச்சுட்டு நான் கற்றுக்க போகிறேன். நிறைய கற்றுக்கிட்டோன்னே அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தோன்னா அப்புறமேலே டைரக்ட் இன்வெஸ்டிங் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த 1 yearல வந்து அந்த கோலை ரீச் பண்ணி ஆகணும். நீங்கள் அதான் அந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ டெய்லி படிக்கிறது, டெய்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, டெய்லி டிஸ்கஸ் பண்ணுறது, அண்டு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறது. பட் ஆனால் இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன் இல்லையா, அவங்க சொல்கிறத அப்படியே வேதவாக்க எடுத்து நீங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை. நான் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுதும் உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் தான் டிட்டர்மைன் பண்ணணும். மித்தவங்க சொல்லி அதை டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஜேர்னி வந்து இஸ் யூனிக். ஸோ அதனால் நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும், எங்கே போகணும், எப்படி போகணுங்கிறத. அடுத்தது வந்து இன்னொருத்தர் கார்த்திக் சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட், அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட், கனடியன் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறார், யூஎஸ் மார்க்கெட்டில் சேர்த்து. ஓகே. Increase my investment in Indian and Japanese investment. I have my regular investment in US and Canadian market going in parallel. Oh, very good. Very good. ஓகே. அந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா, ஏற்கனவே அவர் இந்தியன் மார்க்கெட்டில் அவர் எக்ஸ்பர்ட் ஆகிட்டார்னா ஓகே, அதர் மார்க்கெட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமே. அதே மாதிரி என்னென்ன கம்பெனிங்கிறதையும் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காரு. இந்தியானா ஐடிசி, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், டாக்டர் ரெட்டி, நாட்கோ ஃபார்மா, டாடா கெமிக்கல், ஐடிஎஃப்சி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், மணப்புரம், நிஃப்டி பீஸ், இதெல்லாமே. வெரி குட். ஓகே, பயங்கரமாக நல்லா இருக்காரு இவர். ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக காவிரி பிஸ்னஸ் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வைங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். சனிக்கிழமை காலையில் 11:30 மணிக்கு குருஜி கூட வந்து நீங்கள் ஜூம் மீட்லையோ இல்லை கூகுள் மீட்லையோ இன்ட்ராக்ட் பண்ணலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. நிறைய பேர் ரீசெண்ட் டைமில் மெம்பராக ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். கிஷோர்குமார், சுரேஷ்குமார், மீனாட்சி சுந்தரம், சந்திரமௌலி சுந்தர், ஹென்றி ராஜா, சுதாகர் கோவிந்தசாமி, எஸ்எஸ் சக்கரவர்த்தி, மாரி முருகன், சத்யமூர்த்தி, சதீஷ்குமார், ரஞ்சிதா, வர்ஷினி, இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. எங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாழ்த்துக்கள்.